ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி இப்போ நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் எந்த பயிற்சி நடந்தாலும் இப்போ இந்த ராசிக்கெல்லாம் ஒரு யோகம் உண்டு இல்லையா? இப்போ குரு பயிற்சி நடக்குது, குரு அங்கே வரார் இங்கே வராருன்னு சொல்கிறோம். சனி பயிற்சி நடக்குது, சனி இங்கே வரார் அங்கே வரார், நன்மை. அதுபோல் ராகு கேதுக்களுக்கும் ஒரு சில ராசிகளுக்கு மேம்பட்ட பலன்களை அதிகப்படுத்தி வழங்குவார்கள். ராகு கேதுக்கள் வழங்குகின்ற பொழுது தொழில் ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கலாம், பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கலாம், திருமண வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கலாம், இழந்த உடல்நிலையை மீண்டும் பெற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரியாக எல்லாவற்றிலும் மேம்போக்காக அதிக அளவு நற்பலன்களை பெறுவது அப்படிங்கிறது ஒரு சில ராசிகள் உண்டுங்க. அந்த ராசிகள் ஒவ்வொன்றை பெறலாம். ஆனால் இந்த ராகு கேதுக்கள், குறிப்பாக அந்த நிழல் கிரகங்கள் பலன்களை கொடுக்கின்ற பொழுது தடையில்லாமல் வழங்குவார்கள். அதிலும் ராகுவுக்கு அவருக்கு நிகராக கொடுப்பதற்கு ஒரு கிரகமே கிடையாது. அந்த அமைப்புகளில் நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட 5 ராசி நேயர்களுக்கு ஏனைய 7 ராசிக்காரர்களை விடவும் மேம்பட்ட பலன்கள் அதிகமாக நடைபெறும். அந்த 5 ராசிக்காரர்களை வரிசையாக கூறுகின்றேன் பாருங்கள். முதல் அமைப்பாக மேச ராசி நேயர்கள். இவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக துலா ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக தனுசு ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது. இறுதியாக மிதுன ராசி நேயர்கள் 5வதாக. இவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம். ஆக மேஷம், ரிஷபம், அதனை அடுத்ததாக துலாம், அதனை அடுத்ததாக தனுசு, அதனை அடுத்ததாக மிதுனம், இந்த 5 ராசி நேயர்களும் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய 5 தலைமகன்களாக விளங்குகின்றார்கள். சரிங்க, இதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒரு இடம் கூடுதலாகவும் ஒரு இடம் குறைதலாகவும் இருக்கும். அது எந்தெந்த இடங்களில் ஏற்றம், எந்தெந்த இடங்களில் இறக்கம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மிதுன ராசி நேயர்களே, அறிவார்ந்தவர்கள், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையும் தன் அறிவை கொண்டு வென்றுவிடும் ஆற்றல் மிக்கவர்கள் இந்த மிதுன ராசியில் பிறப்பெடுத்தவங்க. இந்த மாதிரியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். ஏன்னா கடந்த ஒரு 3-4 வருடங்களாகவே இதிலும் ஒரு சிறப்பான பலன்கள் இல்லைங்க. ஏன்னா அட்டமத்து சனி, கண்டகத்து சனி அப்படின்னு ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷம் வச்சு அடின்னு அடித்தார். இப்போ தான் ஒரு 6 மாதமாக கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நற்பலன்களை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த அமைப்புகளில் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிக யோக இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு நகருகிறார். அதுவும் யோக இடம் தான், ஆனால் மிக யோக இடம்னு சொல்ல முடியாது. பட் பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்திற்கு 5லிருந்து கேது நகர்வு பெறுகின்றார். இது என்னெல்லாம் நன்மைகளை வழங்குகின்றது? 11ல் குரு இருக்கிறதும் 9ல் சனி இருக்கிறதும் ஒரு வகையில் சாதகமான அமைப்புகள் தான். ஏன்னா 2 பேருமே பார்த்திங்கன்னா பலமான வீடுகளில் இருக்காங்க. சரிங்க, இந்த அமைப்புகள் என்னெல்லாம் கிடைக்கும்? முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம். ஆக உத்தியோக நிமித்தமாக நீங்கள் என்ன பின்னடைவுகளில் இருந்தீங்களோ, அதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு சம்பள உயர்வு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை விரும்பப்பட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இந்த 3மே இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க, அமையும். ஆக உத்தியோக நிமித்தமாக உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அமைகின்ற காலகட்டம். நீங்கள் வேறுங்க, நான் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன், வேலையே கிடைக்கல, நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்கு ப்ரமோஷனுக்கு போயிட்டீங்க அப்படிங்கிற நண்பர்களுக்கு கூட ஓரளவு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. தொழிலை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறப்பான காலகட்டம். என்ன பண்ணி எப்படி எதை செஞ்சு தொழிலை விரிவுபடுத்தலாம், அல்லது தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சி அடைய செஞ்சு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தொழில் ரீதியாக மிக 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 ஏற்றங்களை எல்லாம் சந்திக்கின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அந்த வகையில் இது மிக மிக மேன்மையான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. இது ஒரு சிறப்பு. தொழில் ரீதியாக பெரும் லாபத்தையே பார்க்க முடியலைங்க. என்ன பண்ணாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் அந்த 100 ரூபா லாபத்தை என்னால் தாண்ட முடியல அப்படிங்கிறவங்க இன்றைக்கி 200 ரூபா லாபம் சம்பாதிக்கிற நிலைக்கு உயர்ந்துருவீங்க ராகு கேது பயிற்சிக்கு பிறகு. அதாவது தொழிலை நல்லா விரிவுபடுத்திடும், தொழிலை நல்லா பிரபலப்படுத்திடும். நீங்கள் இங்கே கடை வச்சுருக்கீங்கன்னு 10 வருஷமாக 10 பேருக்கு மேலே தெரிஞ்சிருக்காது, ஆனால் இந்த காலகட்டத்தில் 50 பேருக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலினுடைய அமைப்பு வெளியே தெரிகின்ற காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது. ஆக உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை சிறப்புற அமையும். பொருளாதார ரீதியாக
ஓரளவு சேமிப்புகள் அதிகப்படுகின்ற காலகட்டம், ஒரு 4 காசு கையில் பார்த்து சேமிக்கக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. ஆக பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி அடைய போகின்றீர்கள். கடன் தொந்தரவுகளை பொறுத்த மட்டிலும் ஒரு முழுமையாக அடைந்துரும் அப்படின்னு நான் உத்தரவாதம் கூற முடியாது. ஏன்னா இது உங்கள் சுய ஜாதகம் கிடையாது, இதுவே கோச்சாரம் தான். இதோடைய பலமே 20% தான். இதுலையா நீங்கள் கிழிகிழின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். இந்த 20% உங்களுக்கு சாதகமாக அமையுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முயற்சி. அந்த வகையில் இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் குறைகின்ற காலகட்டம். 11ல் இருக்கிற குரு பகவான் கடன் அமைப்புகளை மடமடன் குறைச்சிருவார். ஒன்றும் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆக வருகிற வருமானத்தை முறையாக இங்கே கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திடுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற அறிவுரை. கடன் அமைப்புகள் குறைஞ்சிரும். ஆரோக்கிய நிமித்தமாக ஒரு ஏற்றம் காணக்கூடிய காலகட்டம். ஆனால் பின்னாடி சொல்கிறேன், என்ன தொந்தரவு வந்தாலும் மருத்துவம் டக்குன்னு கிடச்சிரும், குயிக்காக ரிகவர் ஆயிடுவீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம், கல்வியிலும் நல்ல ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம், சகோதர உறவுகளுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நல்ல காலகட்டம், திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற சிறப்பான காலகட்டம். ஆக திருமண அமைப்புகள்லாம் ஓடி ஓடி பார்த்து கூட 31 வயசு ஆயிடுச்சுங்க, இதுக்கப்புறம் எங்கே கல்யாணம் ஆகுறதுன்னு எனக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சுங்க, எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க போல், இன்னும் 2 வருஷம் போனால் அதுக்குள்ளேயாச்சும் கல்யாணம் பண்ணிடணும் நானும் முயற்சி பண்ணுறேன், அரும்பாடுபட்டும் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகின்றது அப்படின்னு பருவ வயது ரத்தம்லாம் துடிக்கிறது எனக்கு தெரியுதுங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த காலகட்டம் கல்யாண அமைப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆக மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறந்த வளர்ச்சியை, பொருளாதாரம், தொழில், திருமணம், புத்திரபாக்கியம் அனைத்திலும் தரவல்ல காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? உழைப்பை இந்த இடங்கள் எல்லாவற்றிலும் முதன்மைப்படுத்தினாலே போதுமானது. மிதுன ராசி நேயர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சியை எட்டி விடுவீர்கள் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்க, கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற இடங்கள் ஏதாச்சும் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்கள் நிச்சயமாக உண்டு. அதில் மிதுன ராசிக்கு முதல்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பள்ளி படிப்பில் இருக்கிற குழந்தைகள் அப்பப்போ கொஞ்சம் உள்வாங்கிடுவாங்க. ஆக அவங்கள கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே படிப்பில் டல்லாகி போயிடுவா. அப்படி இரண்டாவதான அமைப்பு, இப்போ தான் சொன்னேன் 11ல் உங்களுக்கு குரு பகவான் இருக்கார். உடல்நிலையில் தொந்தரவுகளை அவர் பெரிதாக மட்டுப்படுத்த மாட்டார், குறைச்சிருவார். ஆனாலும் அவர் 6 மாதம் கழித்து 12க்கு வந்துடுறார். 4ஆம் இடத்துல கேது. அப்பப்போ உடல் ரீதியாக கொஞ்சம் மந்தத்தன்மை, தேக்க நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆக ஹெல்த்தில் கொஞ்சம் ஒரு கண் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். 2வது விஷயம் இது, தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைவீங்க. ஆனால் திடீர்னு பெரும் முதலீடுகளை தூக்கி உள்ளே வச்சிடக்கூடாது. சின்ன சின்ன சிறுக அப்படியே ஏற வேண்டியது அவசியம். அந்த வகையில் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் சிறுக முதலீடுகளை செய்து நிதானமாக வளர்ச்சி அடையுங்கள். அது அடுத்த விஷயம். தகப்பனாரோடு இந்த காலகட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் கொஞ்சம் வச்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வச்சுக்கணுங்க ஆரோக்கியத்தில். ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக அவர் தொந்தரவாவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிக மிக அதிகம். ஆக தகப்பனாருடைய விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். அதே போல் இந்த வேலை பாருங்கள், இந்த மேல் வருமானத்துக்கு ஆசைப்பட்டு சிலர்லாம் இந்த லஞ்சம் வாங்குறது, பெஞ்சு கடியில் சிலதை வாங்குறது, இந்த மாதிரியான சில வேலைகளை பார்ப்பார். அவர்களினுடைய கவனத்திற்கு இந்த ராகு கேது பயிற்சியின் பிற்பகுதியில் 10ஆம் அதிபதி 12ல் மறைந்தும் 10ஆம் இடத்திலே ராகுவும் அமருகின்ற பொழுது உத்தியோகத்தில் நேர்மை தவறுவதன் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை இழுத்து கொள்வதற்கான வாய்ப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக உண்டு. ஆக அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும். ஆக இது ஒரு அமைப்பு. அதே போல் 12ஆம் இடத்துல குருபை மறைவாருங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிக விரயங்கள் ஏற்படுகிற காலகட்டம். அதனால தான் சொன்னேன், வீடு கட்டுறவங்க வீடு கட்டுங்க, ஏதாவது பொருள் வாங்குறவங்க பொருள் வாங்கி வைங்கன்னு. இல்லைன்னா அது தேவையில்லாத விரயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ராகுகேது பயிற்சியின் கடைசி ஒரு வருடம். அந்த காலகட்டங்களில் அதை கூடுமானம் வரையிலும் சுபவிரயங்களுக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம். அப்படி பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அது நல்ல உபயோகமான செலவாக அமையும். இல்லையெனில் அது வீண் விரயமாக மாறிடும். ஆக இந்த இடங்கள் தாங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சுட்டி காட்டுற இடங்கள். ஆக அந்த வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்க, வழிபாடு. இந்த காலகட்டத்தில் பைரவ பெருமானினுடைய வழிபாடு தலை சிறந்த வழிபாடாக உங்களுக்கு அமையும். பைரவரை இறுக பிடிச்சிக்கிறது மிக மிக சிறப்பு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.